ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் டார்க்மென்ட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு கொரியன் மூவியாக வெளிவந்திருக்கு. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. தமிழ் டப்பில் இருக்குது, அமேசான் பிரைமில் இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோயினி அப்போ தான் ஒரு சர்ச்சில் அந்த ஃபாதர் ட்ரைனிங்கில் இருப்பாங்க. இப்போ தான் புதுசாக வந்திருப்பாங்க, அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி வரும். என்னென்னா, ஒரு பையனுக்கு பயங்கரமாக இந்த பிசாசு பிடிச்சிருக்கும். அவனுக்குள்ளார பிசாசு உள்ளே போயிருக்கும். அதை வந்து யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. பெரிய பெரிய ஃபாதர் மாதிரி இருக்கிறாங்களே, மந்திரவாதி அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து கூட இந்த பிசாசை அவங்களால வெளியேற்ற முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு படுபயங்கரமான ஒரு பிசாசாக இருக்கும். உடனே இந்த அசைன்மெண்ட் நம்ம ஹீரோயினுக்கு வருது. அவங்க போய் பார்க்குறாங்க, அந்த பையனை போய் பார்க்குறாங்க. அவன் பார்த்தா கொடூரமாக இருக்கான். எல்லாத்துனாலையும் முடியல, இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நிறைய அந்த பிசாசை அவங்க உடம்புலேருந்து அகற்றுறதுக்கான வழிகளை நிறையா பண்ணுறாங்க. அவங்க தெரிஞ்ச வழிகள் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே செட் ஆகலை. இன்னொரு பக்கம் அவனை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி மென்டலாக இருக்கான், பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு டாக்டரு அந்த பையனை பிடிச்சி நிறையா சிகிச்சையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். உடனே நம்ம ஹீரோயினி அவங்க கூட அப்படி இப்படின்ட்டு பேசி வாக்குவாதம் பண்ணி அவங்களோட இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்துட்டு அந்த பையனை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இவங்ககிட்ட பிசாசு இருக்கா, இவன் ஒரு மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினச்சபடி அந்த பிசாசை அவனுடைய உடம்புலேருந்து நம்ம ஹீரோயினி அகற்றுனாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினுடைய கேரக்டர்னால எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதேமாரி அந்த பையன், அந்த பிசாசு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் சும்மா தெறிக்க விடுறான். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதில் வர அந்த பிசாசு வர சீன்ஸ் எல்லாம் நிறைய பிசாசு படத்தெல்லாம் பார்த்துருப்போம். அந்தளவுக்கு எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து மிரட்டியிருப்பாங்க. பியூஜிஎம் சும்மா வேறு மாதிரியான ஒரு பியூஜிஎம் கொடுத்துருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே வந்திருக்கு. அந்த பிசாசு வர்ற சீன் எல்லாமே நல்லாவே நம்மளை வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அது நல்லாவே செட் ஆகிருக்கு. தமிழ் டபுள் வாய்ஸ் சூப்பரான ஒரு தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான வர பேய் படமாக தான் இருக்குது. கதை தான் அதில் பாதாள பழைய கதையாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், அந்த மாதிரி சென்ஸில் இல்லை. மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.